3, 4, 1, 2, 3. 너 그래 너 요새 너 조금 이상해. Hello guys, welcome back to my channel. And இன்னைக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே ஏதாச்சும் பண்ண போகிறேன். So I'm gonna do asking strange people to subscribe to my channel. ஸோ எனக்கு நான் எங்கள் காலேஜில் தான் இருக்கேன். ஸோ ஸ்ட்ரேஞ்ச் பீப்பிள்னால் அவ்வளோ ஒன்றும் இல்லை, எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் அவங்கள்ட்டே கேட்குறது ரொம்ப இதாக இருக்குது. பட் ஐ ஹாவ் அன் ஐடியா. ஐ ஹாவ் அ கிவ் அவே வீடியோ இன் மை வீடியோஸ். அண்ட் அந்த வீடியோஸில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ அவங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அண்ட் அந்த ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் கிஃப்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் இது பண்ண போகிறேன். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப இதாக எப்படி தான் கேட்குறது, எப்படி போய் பேசுகிறது. பட் நான் இனிமேல் இந்த காலேஜ் வர போகிறதில்ல, எனக்கு டிகிரி முடிஞ்சிச்சு. ஸோ நான் இந்த வீடியோ பண்ணலாம். நாளைக்கு எனக்கு தெரியும், யாருமே கிளாஸ் திட்ட போகிறதில்ல. ஸோ நான் இந்த வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரை. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பட் ஐ ஜஸ்ட் ட்ரை. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எனக்கு பொண்ணுங்கள்ட்ட கேட்கவே ரொம்ப இது மாதிரி இருக்குது. தேங்க் காட் எங்கள் கேர்ள்ஸ் காலேஜ். இதே பாய்ஸ் காலேஜ் இருந்தால் நான் பேசியிருக்கவே மாட்டேன். பயமாக இருக்குது, எப்படி பேசுகிறது, எப்படி சொல்கிறது, பயமாக இருக்குது. பட் வாங்க ட்ரை பண்ணுவோம். 2 hours later. நீங்கள் 3 பேருக்கும் கேட்டிருக்கேன். ஸோ அவங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. கைஸ், என்னால் முடியல, எனக்கு ரொம்ப வெக்கம் வருது. நான் கேமரா முன்னாடி தான் எக்ஸ்ட்ரோவர்ட். இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் பேசணுன்னா நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட் ஆயிடுறேன். என்னால் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியாது. ஸோ யாராச்சும் போகிறேன், அதுக்கப்புறம் அங்கே நான் ஆல்ரெடி சுற்றுறேன். என்னால் பேச முடியல, அவங்கள்ட்ட எப்படி சொல்கிறதுனே தெரில. ஈவன் தோ தே ஆர் மை காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் என்னால் அவங்கள்ட்ட பேச முடியல. பட் ஸ்டில் ஐ வில் நாட் கிவ் அப் அண்ட் ஐ வில் ட்ரை ஒன் மோர் டைம். அப்போ இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். Sorry guys, I think I should give up because நான் ட்ரை பண்ணேன். நான் 2-3 பேர்கிட்ட கேட்டேன். பிகாஸ் பெர்மிஷன் இல்லாமல் யாரையும் நான் யூடியூப் வீடியோவில் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் அவங்கள்ட்ட கேட்பேன், அவங்க வில்லிங்காக இருக்காங்களா யூடியூப் வீடியோதுக்கு வர்றதுக்கு. பட் அவங்க என்னதுன்னா பேரண்ட்ஸ் பெர்மிஷன் வேணும். யூடியூப்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க. ஸோ புரியுது, எனக்கும் புரியுது. அண்ட் ஈவன் என் சேனலுமே கொஞ்சம் சீக்ரெட் சேனல் மாதிரி தான். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நம்ம இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம ஏதாச்சும் பிளான் நான் நிறையா வீடியோஸ்க்கு பிளான் பண்ணுவேன். ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்போ தான் தெரியும் அதில் எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ இது வருதுன்னு. வீட்டில் உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்து ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கிறது எவ்வளோ ஈஸி. அது வெளியே ஒருத்தவங்கள்ட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம வீடியோவில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ சாரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இன்னொரு தாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் ஐ டோன்ட் திங்க் பீப்புள் ஆர் ரெடி டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல், பட் தே ஆர் நாட் ரெடி டு கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா. எனக்கு இதுதான் புரிஞ்சிருச்சு இன்னைக்கு. ஸோ நிறைய பேருக்கு யூடியூப் சோஷியல் மீடியா ஃபியர்ஸ் இருக்குது, கேமரா ஃபியர்ஸ் இருக்குது. அவங்களுக்குன்னா அப்படி வராங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் பெர்மிஷன் தேவைப்படுது, பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்டபிள். தேங்க்யூ கைஸ், பாய்.